வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் நம்ம பார்க்க போகிறது யூ அண்ட் மீ. இதில் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதனால எப்போதுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டவோ இல்லை ஒரு இடம் வாங்கவோ நீங்கள் பண்ணலாம். இன்னொருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அவர் 25 வயசு ஆனோடனே அவங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்க்காம அவர் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவர் பார்க்குற க்ரோத் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், டிசப்பாயின்ட் ஆகி அந்த காசை எடுக்கவும் செஞ்சிடலாம். மேபி அதை நீங்கள் லாங் டேர்முக்கு அவர் விட்டு வச்சிருக்க மாதிரி விட்டு வச்சிருக்கலாம். பட் இது என்ன ஆகுனா, ஒருத்தருக்கு வேறுபடும். அதான் இதில் சொல்ல வராரு. ஸோ அது மாதிரி நம்மளோட டிசிஷன் நம்ம எதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து மாறுபடும். இப்போ நம்ம ஒரு வருஷத்துல நம்ம அந்த காசு தேவைப்படுதுன்னா அப்புறம் என்னன்னா, கரண்டா எந்த விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இந்த ஒரு வருஷத்துல அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நம்ம 10 வருஷம் வச்சு இது நம்மளோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை மேரேஜுக்கோ தேவைப்படுது அப்படின்னா அதுக்காண்டி ஒரு லாங் டேர்மில் எந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை இது நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காண்டி அப்படின்னா 30 வருஷம் ஆகும்னா அப்படியான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணையில் அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ அப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்கிறாரு. இதுதான் யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினைச்சது. ஸோ நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் யூசேஜ் வேறு, அவங்களோட பிளான் வேறு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, உங்களோட பிளான் வேறு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.